அங்க அவுட் சோர்சிங்ல மரகதம் என்கிற ஒரு 40 வயது பெண் தொழிலாளி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த குப்பத்தொட்டியினுடைய மூடி கலண்டு கை விரல்கள் 2 துண்டாயிருச்சு. இதுவரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி ஒன்றிய நிர்வாகமோ அந்த சின்னவீரம்பட்டி ஊராட்சியோ எந்தவித மருத்துவ உதவியும் அந்த தொழிலாளிக்கு செய்யவில்லை. இதனுடைய விளைவாக அந்த தொழிலாளி 2 விரல்கள் ஊனமாக இன்னைக்கு இருக்கிறாங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா போலீஸ் பல்ல இழைச்சிட்டு இருக்குது. இதுவரைக்கும் உடுமலைப்பேட்டை காவல்துறை அதுல வழக்கு போடுவதற்கு கூட இன்னைக்கு தயாரா இல்ல. நாங்க இங்க கேட்கிறோம், அங்க கேட்கிறோம், எஸ்பி கிட்ட கேட்கிறோம், டிஎஸ்பி கிட்ட கேட்கிறோம். இப்படி பதில் சொல்லுதே ஒழிய உடுமலைப்பேட்டை காவல்துறை அடிபட்டிருக்கு, விரல் துண்டாயிருக்கு. அந்த தொழிலாளி மரகதம் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார். அவருக்கு ஆதரவாக வழக்கு போட்டு கொடுங்க. நாங்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்கிறோம் சொல்லி கேட்டா உடுமலைப்பேட்டை காவல்துறை வழக்கு பதிய மறுக்கிறது. வழக்கு போடாமல் இன்றைக்கு லூசில் வர்றாங்க. இதுதான் இந்த சட்டம். இன்னும் இந்த சட்டம் தீவிரமாக அமுல்படுத்தப்பட்டால் தொழிலாளிகளுடைய நிலை என்ன என்பதை தோழர்களே, பெரியோர்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த தொழிலாளிக்கும் எந்த விதமான அடிப்படை உரிமையும் இனி கிடைக்காது. ஆகவே இந்த சட்டத்தை எப்போ தொழிலாளர் விரோத சட்டங்களை என்ன விலை கொடுத்தேனும் இந்த தொழிலாளி வர்க்கம் தடுத்து நிறுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் குமார் அவர்கள் இங்கு கண்டன உரையாற்றுவார்.